காலங்களில் பெற்றோர்கள் என்னிடம் கேட்ட சந்தேகங்கள் அல்லது பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் குழந்தைக்கு 2 வயசு ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. மற்ற குழந்தைங்க மாதிரி ஓடி ஆடி விளையாடாம ஒரே இடத்துல அமைதியாக உட்காந்துருக்கான். ரொம்ப தனிமையை விரும்புகிறான். மற்ற பேரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என் குழந்தை ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேங்குது, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சில நிமிடங்கள் கூட அவங்களால உட்காந்து அந்த வேலையை செய்ய முடியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார்கிட்ட பகிர்ந்து கொள்ளும்போது, அவங்க அப்பா கூட இப்படி லேட்டாக தான் பேசினான், அதனால நீ பதட்டப்படாத, 1 வருஷம் போகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பேரண்ட் பார்த்தீங்கன்னா, என் குழந்தையோட தாத்தா பாட்டி மற்ற குழந்தைங்களாம் இந்த 2 வயசுல எவ்வளோ அழகா பேசுறாங்க, ஓடுறாங்க, விளையாடுறாங்க, துருதுருன்னு இருக்கிறாங்க. என்ன இப்படி நீ குழந்தைய வளர்த்து வச்சிருக்கிற, பேசவே மாட்டேங்கிறான், அமைதியா உட்காந்துருக்கிறான். இப்படி என்னை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களும் அக்கம் பக்கத்துக்காரங்களும் எதிர் வீட்டுக்காரங்களும் மற்ற குழந்தைங்களோட என் குழந்தைய கம்பேர் பண்ணி பேசும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்படி சந்தேகங்களை பகிர்ந்து கொண்ட, குழப்பங்களை பகிர்ந்து கொண்ட பெற்றோர்களுக்கான விஷயம்தான் இன்னைக்கு. என்னென்ன எப்படி எப்படி சிம்டம்ஸ் இருந்தால் குழந்தைங்களை நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண கூட்டிட்டு போகலாம். ஒரு 18 மாதங்கள் வரை ஒரு குழந்தைய நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இந்த 18 மாதத்துல அந்த குழந்தை சிரிக்கிறது, தவழ்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது நம்ம அனுமானிக்கலாம். ஆனால் துல்லியமாக கணக்கிட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கணக்கிட முடியாமல் கூட போகலாம். ஆனால் 2 வயது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சரியான வயது தான். இந்த சிம்டம்ஸில் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம், இந்த 2 வயசில் அந்த வயதுக்கு ஏற்ற ஒரு பேச்சு அந்த குழந்தைகிட்ட இல்லை அப்படின்னா நம்ம கட்டாயம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஐ கான்டாக்ட். இந்த 18 மாதத்துல இந்த ஐ கான்டாக்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஆனால் இந்த 2 வயதில் அந்த குழந்தை நம்மகிட்ட பேசலாம், நாம அந்த குழந்தைகிட்ட பேசலாம். அப்படி பேசும்பொழுது அந்த ஐ கான்டாக்ட்ங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அந்த ஐ கான்டாக்ட் இல்லாம அவங்க வேற எங்கேயாவது பாக்குறாங்க, நம்ம பேசும்பொழுது வேற பக்கம் தன்னுடைய கண்ணை திருப்பிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிங் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை ஒரு இடத்துல உட்காரவே முடியாம அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது அந்த கவனத்துல நம்ம எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதாவது இயற்கைக்கு மீறின சுறுசுறுப்பு இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க அப்படின்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் அண்ட் பெர்செப்ஷன். அட்டென்ஷன்ங்கிறது ஒரு 2 வயதுக்கு தேவையான ஒரு எளிமையான சில விஷயங்களை நம்ம அந்த குழந்தைகிட்ட பேசும்போது உட்காரு, போ, வா, இந்த மாதிரி விஷயங்களை அவங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். இந்த பெர்செப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் நம்ம மிக்சி போடுறோம், டிவியை ரொம்ப சவுண்டா வைக்கிறோம் அப்படின்னா அந்த சவுண்ட் அவங்களுக்கு ரொம்ப பயத்தை கொடுக்குது, இல்லை அவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம ஒரு லைட் வெளிச்சம் போடுறோம்னா அந்த லைட் வெளிச்சத்துக்கு அவங்க ரொம்ப வித்தியாசமா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஃபேன் போடுறோம் அப்படின்னா அந்த ஃபேன் சுத்துறத ரொம்ப வித்தியாசமா ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு ஒரு 3வது நபர் வராங்கன்னா அவங்களுடைய தொடுதல் கூட அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயத்தை கொடுத்து ஒதுங்கி ஓடுவாங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் கண்டிப்பாக ஒரு பேரண்டால அனலைஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு அம்மாவால இந்த விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அப்படி நீங்க அனலைஸ் பண்ணி அது ஆட்டிசம்னு நீங்க சஸ்பெக்ட் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு பீடியாட்ரிஷனை நீங்க பாக்குறீங்க. பீடியாட்ரிஷனை பார்த்தா மட்டும் போதுமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பத்தாது. இது ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட், ஒரு பீடியாட்ரிஷன், ஒரு சைக்காட்ரிஸ்ட், இந்த 3 மருத்துவர்களும் ஆய்வாளர்களும் அந்த குழந்தைய மதிப்பீடு செய்து இந்த குழந்தைக்கு டயக்னோஸ் பண்ணுவாங்க. இது லெவல் 1ல இருக்காங்க, லெவல் 2ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சமா ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க, கொஞ்சம் அதிகமா ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுவாங்க. முதல்ல பெற்றோர் ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும், எந்த மெடிசன்ஸும் இதுக்கு கியூர் பண்றதுக்கு கிடையாது. ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா போகவே கூடாது. இதை பெற்றோர் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள்ல ஒரு 3 நிலை இருக்குது. அந்த 3 நிலை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீச் தெரபி. இந்த ஸ்பீச் தெரபி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கல அப்படிங்கிறதுக்காக பேசணும் அப்படிங்கிறதுக்கான மொழித்திறன் வளர்ச்சியை கொடுக்கறது. அது பெற்றோர்களுக்கு கூட அவங்க இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. நீங்க வீட்டில் அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் நீங்க கொடுத்து இந்த வழிமுறையை பின்பற்றணும். 2வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
குழந்தைகள் தன்னுடைய தேவையை சொல்ல தெரியாம அதை எப்படி சொல்றதுன்னு அவங்களுக்கு அந்த மொழி கிடைக்காம அழுவாங்க, இல்லை அப்படின்னா உருண்டு பெறலுவாங்க. சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரையில போய் தலையை முட்டிக்குவாங்க, செவர்ல போய் தலையை முட்டிக்குவாங்க. சில குழந்தைங்க அடிப்பாங்க, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் இல்லை பெரியவங்களையா இருந்தாலும் போய் அடிப்பாங்க. சில குழந்தைங்களை போய் ஹக் பண்றது, அந்த குழந்தைங்களை கொஞ்சிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பிஹேவியரல் தெரப்பி வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுகளை கொடுக்கும். மூன்றாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகள் தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொள்வது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவங்களே கையால் எடுத்து சாப்பிட்றது, வாஷ்ரூம் போகிறது, தண்ணி எடுத்து குடிக்கிறது, இந்த மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிற நிலைகளை நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு நம்ம ஸ்க்ரீன் டைம் கொடுக்கவே கூடாது. இன்னும் அதிகமாக இந்த குறைபாடு வந்து வளருங்கிறத பெற்றோர்கள் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணுங்க. குடும்பத்தார்களும் சரி, எதிர் வீட்டுக்காரங்கள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி, இந்த ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் பேரண்டிங்க்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு நல்ல பேரண்டிங் இல்லை, தடுப்பூசி போட்டதுனால இது வந்துருச்சு, இல்லை காய்ச்சல் வந்ததுனால இது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த ஆட்டிசம் வந்திருக்கு. ஆட்டிசம்க்கும் இந்த மாதிரி விஷயத்திற்கும் சம்பந்தமே இல்லைங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட சொல்றாங்க, ஆட்டிசம் இஸ் நாட் ஏ டிசீஸ், அது வந்து ஒரு சிக்கலான நரம்பியல் வளர்ச்சி நிலை அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆகவே இந்த ஒரு மனித நேயமிக்க இந்த சமூகத்தில் எதிர் வீட்டுக்காரங்களும், சொந்தக்காரங்களும், குடும்பத்தார்களும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு தொந்தரவுகளும் கவலைகளும் கொடுக்காம நம்மால் முடிந்த ஒத்துழைப்பையும் அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.